நம்ம பார்க்குற சிசிடிவி கேமரா பாதுகாப்புக்காக தான் பொருத்துவாங்க. ஆனால் சில நேரத்தில் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணுற சில சம்பவங்களுக்கு போலீஸால கூட பதில் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. அப்படி சிசிடிவி கேமரால ரெக்கார்டான 10 அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பற்றி தான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் மர்மங்கள் நிறைந்த பதிவாக இருக்கும். இது உங்கள் இன்ஃபோ பார்டர். இனிதே இந்நாளை தொடங்குவோம். ஜனவரி 24, 2006 அமெரிக்காவில் ஜெனிஃபர் கேசின்னு ஒரு 24 வயசு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி இருந்தாங்க. டெய்லியும் காலையில் அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க ஆஃபீஸ்க்கு போகவே இல்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க காரை ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங்கில் கண்டுபிடிச்சாங்க. அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்த்த போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா சஸ்பெக்ட் அதில் ரெக்கார்ட் ஆகியிருந்தாங்க. ஆனால் ஃபுட்டேஜை ஃப்ரேம் பை ஃப்ரேம் செக் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த சஸ்பெக்டோட முகம் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஃபென்ஸ் போஸ்டால மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃப்ரேம்ல கூட ஃபுல் ஃபேஸ் கேப்சர் ஆகல. இந்த கோஇன்சிடென்ட்ஸ்னால சஸ்பெக்டை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால இன்னைக்கு வரைக்கும் ஜெனிஃபர் கேசியோட கேஸ் சால்வும் ஆகல. இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒருத்தர் கேமரால ஒரு பில்டிங்குள்ள போறாரு. ஆனா வெளியே வர ஃபுட்டேஜ் எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு தெரியல. சினிமா மாதிரி இருக்குல்ல, ஆனா இது ஒரு ரியல் இன்சிடென்ட். ஏப்ரல் 1, 2006 ஓஹியோல மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பிரெயின் சேஃபர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு செலிப்ரேஷனுக்காக பாருக்கு போறாரு. என்ட்ரன்ஸ் சிசிடிவி கேமரால அவர் கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்காரு. நைட் ஃபுல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார் க்ளோஸ் ஆன அப்புறம் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனா பிரையன் மட்டும் வெளியே வரல. அவர் தொலைஞ்சு போனதை தெரிஞ்ச போலீஸ் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் கலெக்ட் பண்ணாங்க. எக்ஸிட், நியர்பை ரோட்ஸ்னு எல்லா ஆங்கிள்ஸையும் செக் பண்ணாங்க. அதோட ரிசல்ட்டா பிரையன் உள்ள போற ஃபுட்டேஜ் இருக்கு, ஆனா வெளியே வர ஃபுட்டேஜ் எதுவும் இல்ல. போலீஸ் பில்டிங் ஃபுல்லா சர்ச் பண்ணாங்க, நியர்பை ஏரியாஸையும் சர்ச் பண்ணாங்க. எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. இந்த கேஸுக்கு பல தியரிஸ் இருந்தாலும் அபிஷியலா யாரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியல. பிரையன் இன்னைக்கு வரைக்கும் தொலைஞ்சு போன ஒரு நபரா தான் இருக்காரு. ஏர்போர்ட்னாலே செக்யூரிட்டி அதிகமாக இருக்கிற இடம். அங்கிருந்து ஒருத்தர் டிஸப்பியர் ஆகுறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் அப்படி ஒரு கேஸ் இருக்கு. 2014 ஜெர்மனியோட லார்ஸ் மெட்டாங் ஃப்ரெண்ட்ஸோட பல்கேரியா ட்ரிப்பை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு. சிசிடிவியில் அவர் ஏர்போர்ட்டோட டெர்மினல்ல நார்மலா நடந்துட்டு இருந்தாரு. சடனா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஃபுல் ஸ்பீடா ஏர்போர்ட்ல இருந்து வெளியே ஓடுறாரு. ஒரு ஃபென்ஸ் மேல ஏறி பக்கத்துல இந்த காட்டு பகுதி பக்கமா போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கல. போலீஸ் அவரை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அவர் ஓடின காட்டு பகுதியும் தீவிரமா சர்ச் பண்ணாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் அனலைஸ் பண்ணாங்க. ஆனா அவர் ஏன் ஓடினாரு, யாராவது த்ரெட் பண்ணாங்களா, இல்ல அவருக்கு பயம் வந்துருச்சா, இன்னைக்கு இதுக்கு அபிஷியலா ஆன்சர் இல்ல. இந்த ஒரு ஏர்போர்ட் ஃபுட்டேஜ் இன்டர்நெட்ல ரொம்ப ஃபேமஸான மிஸ்டீரியஸான ஃபுட்டேஜா இருக்கு. இது எதுவும் பேய் கதெல்லாம் இல்ல. கேமரால ரெக்கார்டான ஒரு ரியல் அட்டாக். மே 5, 2017 அப்போ லண்டன்ல உள்ள புட்னி பிரிட்ஜில் ஒரு லேடி மார்னிங் ஆஃபீஸ்க்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி ஜாகிங் பண்ணிட்டு வந்த ஒருத்தர் சடனா அந்த லேடியை ரோட் பக்கமா பலமா தள்ளிட்டாரு. அப்போ ஆப்போசிட் சைட்ல டபுள் டக்கர் பஸ் ஒன்னு ஸ்பீடா வந்துகிட்டு இருந்தது. லக்கியா அந்த பஸ் டிரைவர் கண்ட்ரோல் பண்ணனால அந்த லேடி உயிர் தப்பிச்சாங்க. இந்த ஹோல் இன்சிடென்ட்டும் சிசிடிவி கேமரால கிறிஸ்டல் கிளியரா ரெக்கார்ட் ஆயிருச்சு. போலீஸ் ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணி அந்த தள்ளிவிட்ட நபரை கண்டுபிடிக்க பப்ளிக் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. ஆனா அந்த லேடி தள்ளிவிட்ட ஜாகரை கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமா போச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்து 9 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த தள்ளிவிட்ட நபரை கண்டுபிடிக்க முடியல. நிறைய சஸ்பெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணாலும் இன்னும் அந்த கேஸ் லீகலா சால்வ் ஆகாம தான் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற கேஸை பார்த்த எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, அந்த நபர் யாரு? அமெரிக்காவோட டெக்சாஸ் ஸ்டேட்ல மிஸ்ஸி பேவர்ஸ்னு ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் இருந்தாங்க. அவங்களோட வேலை டெய்லியும் காலையில ஃபிட்னஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்றது தான். அந்த ஃபிட்னஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண காலையிலேயே சர்ச்சுக்கு போவாங்க. 18 ஏப்ரல் 2016 அன்னைக்கும் எப்பவும் போல அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சர்ச்சோட சிசிடிவில ஒரு தெரியாத நபர் போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பில்டிங்குள்ள ஸ்லோவா நடந்து போற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த தெரியாத நபர் டோர்ஸ் ஓபன் பண்றதும் ரூம்ஸை செக் பண்றதும் சர்ச் ஃபுல்லா நடந்துட்டு இருந்ததும் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மிஸ்ஸி சர்ச்சுக்கு வந்த உடனே அவங்களை அட்டாக் பண்ணி அந்த நபர் கொலை பண்ணிடுறாரு. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ஃபுட்டேஜ்ல ஃபேஸ் கிளியரா தெரியல. வாக்கிங் ஸ்டைல், ஹைட், பாடி ஸ்ட்ரக்சர்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாலும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் இந்த மர்டர் அபிஷியலா அன்சால்வ்டா தான் இருக்கு. அதனால இது அமெரிக்காவோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் சிசிடிவி மர்டர் கேசஸ்ல ஒன்னு. பிப்ரவரி 19, 2013 கனடாவோட 21 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் எலிசா லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உள்ள செசில் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க தொலைஞ்சு போனாங்க. ஹோட்டல் ஃபுல்லா சர்ச் பண்ணியும் எந்த க்ளூவும் கிடைக்கல. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ் ஹோட்டல்ல உள்ள லெஃப்ட் சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணி அதை ரிலீஸும் பண்ணாங்க. அந்த வீடியோல எலிசா ரொம்ப நர்வஸா இருக்கிறது தெரிய வருது. லெஃப்ட் பட்டன் எல்லாத்தையும் பிரஸ் பண்றாங்க. லிஃப்ட்டுக்கு வெளியே எட்டி எட்டி பாக்குறாங்க. யாரோ இருக்கிற மாதிரி கைகளையும் அசைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்டை விட்டு வெளியவும் போயிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
அந்த ஹோட்டலோட வாட்டர் டேங்க்ல எலிசாவோட பாடி கண்டுபிடிக்கப்படுது. அபிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல இது ஒரு விபத்துன்னு சொன்னாலும் லிஃப்ட்ல அவங்க நடந்த விதம் பத்தி இன்னைக்கு இன்டர்நெட்ல பல டிஸ்கஷன் நடக்குது. டிசம்பர் 8, 2000ஆம் ஆண்டு அயர்லாண்டோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரான ட்ரெவர் டெய்லி தான் வேலை பார்த்த ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. அது ஒரு இரவு நேரம், மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆஃபீஸோட சிசிடிவில ட்ரெவர் சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றது கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டோட கேமரால கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு மர்ம நபர் ட்ரெவர் பக்கத்துல நடந்து போற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரெவர் கேமரா வியூவை விட்டு போயிடுறாரு. அதுதான் அவரை லாஸ்டா பார்த்த ஃபுட்டேஜ். போலீஸ் பல வருஷமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட என்கொயரியும் பண்ணாங்க. ஆனா ட்ரெவருக்கு என்னாச்சு, அந்த மர்ம நபர் யாருன்ற அபிஷியல் ஆன்சர் இன்ன வரைக்கும் கிடைக்கல. அயர்லாண்டோட பிக்கஸ்ட் மிஸ்ஸிங் பர்சன் கேசஸ்ல இதுவும் ஒண்ணு. டிசம்பர் 13, 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவோட ஸ்டீவன் கோச்சர் ஒரு ஒயிட் கார்ல நிவாடா ஸ்டேட்ல இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வராரு. பக்கத்துல இந்த செக்யூரிட்டி கேமரால அவர் காரை பார்க் பண்ணிட்டு கேஷுவலா ஸ்ட்ரீட்ல நடந்து போற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் போன் யூஸ் பண்ணல, யாருக்கிட்டையும் பேசல, நார்மலா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அந்த தெருவோட முனையில திரும்பவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கல. அவர் ஓட்டிட்டு வந்த காரும் அங்கதான் இருந்துச்சு, அவரோட வேலட்டும் அங்கதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் கொண்டு வந்த சில பொருட்களும் அங்கதான் இருந்துச்சு. ஆனா ஸ்டீவனை மட்டும் காணோம். இந்த விஷயத்தை தெரிஞ்ச போலீஸ் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி பாலைவனம் ஃபுல்லா சர்ச் பண்ணாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் அனலைஸ் பண்ணாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. அவர் நடந்து போன அந்த லாஸ்ட் வாக்கிங் ஃபுட்டேஜ் இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஏப்ரல் 12, 2016ஆம் ஆண்டு கனடால 16 வயசு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் மிக்கேலா பாலி. ஸ்கூலுக்கு போறேன்னு வீட்டில் சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போகாம சிட்டில இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், காஃபி ஷாப்னு பல இடத்துல சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. ஒரு ஃபுட்டேஜ்லயும் அவங்க யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. போன் யூஸ் பண்றாங்க, சுத்தி சுத்தி பாக்குறாங்க, கொஞ்சம் டென்ஷன்ல இருக்க மாதிரியும் தெரியுது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிக்கேலா எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. போலீஸ் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் கலெக்ட் பண்ணாங்க. அவங்க மூமெண்ட்ஸை ஒரு டைம் லைனா கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மிஸ்ஸிங் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. இந்த கேஸ் சோஷியல் மீடியால ஆக்டிவா டிஸ்கஸ் பண்ணப்படுது. இப்போ நம்ம பார்க்க போற கேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒன்று. மார்ச் 22, 2011ஆம் ஆண்டு ரெபேக்கா காரியம் டிஸ்னி க்ரூஸ் ஷிப்ல ஒரு க்ரூ மெம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில ஷிப்ல இந்த சிசிடிவி கேமரால ரெபேக்கா போன்ல எமோஷனலா பேசுற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. ஃபுட்டேஜ்ல அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. கால் பேசி முடிச்சுட்டு அவங்க நடந்து போயிடுறாங்க. அதுதான் ரெபேக்காவை பார்த்த லாஸ்ட் ஃபுட்டேஜ். க்ரூஸ் ஷிப் ஃபுல்லா சர்ச் பண்றாங்க, கடலையும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ரூ மெம்பர்ஸ் கிட்டயும் இன்கொயரி பண்ணாங்க. ஆனா ரெபேக்கா என்ன ஆனாங்கன்னு அபிஷியலா யாருக்குமே தெரியல. சிலர் ஆக்சிடென்டா ஃபாலா இருக்கலாம்னு சொன்னாங்க. வேற சில தியரிஸும் வந்துச்சு. ஆனா எந்த தியரியும் அபிஷியலா ப்ரூவ் ஆகல. க்ரூஸ் ஷிப் ஹிஸ்டரியில இன்னும் சால்வ் ஆகாம இருக்கிற பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி கேசஸ்ல ரெபேக்கா காரியமோட கேஸ் முக்கியமான இடத்துல இருக்கு. இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் வந்து பார்க்குறேன். இது உங்கள் இன்ஃபோபோட சைனிங் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.